என் தங்கமே, எல்லாம் உன் சாயி பார்த்துக்கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக இரு மகளை. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உன் லட்சியம் என்னவோ அதை நோக்கிச் செல். அதை மட்டும் நோக்கிச் செல். உன் கூட உன் துணையாக உனக்கு உன் சாயி வந்து கொண்டே இருப்பேன். எதையும் பொருட்படுத்தாதே. நீ நடந்து செல்லும் போது எதையும் பொருட்படுத்தாதே. நான் பார்த்து கொள்கிறேன். வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. வீணாக கவலைப்படக்கூடாது. உன்னுடைய மனதில் உன் சாயி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? ஏன் கவலையில் உன்னை நீயே உருக்கிக் கொள்கிறாய்? இவ்வளவு தூரம் உன்னை தேடி பிடித்து உன்னுடைய நல்ல வாழ்க்கைக்காக பாடுபடும் இந்த சாயியை நினைக்க மாட்டாயா? ஒரே நிமிடத்தில் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன் கர்ம வினை கழிய வேண்டுமல்லவா? என் அன்பு தங்கமே, என் செல்ல மகளே, இருள் சூழ்ந்ததும் உடனேயே ஆதவன் தோன்றி விடுவதில்லை தங்கமே. ஆனாலும் ஆதவன் தோன்றாமல் இருக்கிறானா? இரவு அப்படியே தொடர்கிறதா என்ன? கொஞ்சம் யோசிச்சுப்பார். நல்ல நேரத்தில் தான் உன்னிடத்தில் வந்து பேசுகிறேன். அந்த இரவும் வெளிச்சத்திற்கு வர ஆதவனுக்காக குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்கவில்லையா தங்கமே? அதுபோல் உனது கஷ்டங்கள் தீரும் நாள் ரொம்ப தொலைவில் இல்லை. மிக விரைவில் எல்லா கஷ்டங்களிலுமிருந்தும் விடுபட்டு விடுவாய். உனக்கான வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கான மாற்றத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி அதில் ஒளியேற்ற தீபங்களோடு நான் தக்க சமயத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. அவசரப்படக்கூடாது. இந்த நேரத்தில் பட்டினி கிடக்காதே. பட்டினி கிடக்காதே. எதற்காக பட்டினி கிடக்கணும்? நீ புத்திசாலி. இவ்வளவு கோழையாக இருக்கலாமா? எழுந்திரு தங்கமே. எவ்வளவு கவலைகளும் கோபங்களும் இருந்தாலும் அதை அன்னத்தில் காட்டக்கூடாது. நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் சாய் இருக்க பயமே. ஓம் சாயிராம்.